உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் கூற இருக்கும் திருக்குறள், தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். இதன் பொருள், ஒருவர் ஒரு செயலை தொடங்கும் பொழுது அவர் எந்த துறையில் தொடங்குகின்றாரோ, எந்த துறையில் ஆரம்பிக்கின்றாரோ, அவர் அந்த துறை சார்ந்தவரோடு, அந்த துறை சார்ந்த இனத்தோரோடு அதில் இருப்பவர்களை சந்தித்து அதில் மிக அறிவாளியாக, மிக தேர்ந்தவராக இருக்கக்கூடியவருடன் சேர்ந்து இந்த செயலை நாம் எப்படி செய்ய வேண்டும், இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்தால் மிக எளிதாக இந்த இலக்கை அடைய முடியும், நீங்கள் எப்படி செய்தீர்கள், எதை பயன்படுத்த வேண்டும், யாரும் கேட்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட பல கேள்விகளை அவரிடம் எழுப்பி உடன் சேர்ந்து ஒருவருடன் கூடி பேசி ஆராய்ந்து அதன் பிறகு அந்த துறையில் அவர்கள் மேற்கொண்டு மற்ற காரியங்கள் செய்யும்போது அது மிக எளிதாக அவருக்கு கைக்கூடி வரும். ஆகையால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் அந்த துறை சார்ந்தவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். இப்போது சினிமா என்று எடுத்துக்கொண்டால் அதில் நிறைய துறைகள் இருக்கின்றன. எடிட்டிங், டப்பிங், டான்ஸிங், ஸ்டண்ட்டு, ஆக்ஷன், சிங்கிங், லிரிக்ஸு, அந்த வசனம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு துறையில் நம்ம போகிறோன்னா அந்த எடிட்டிங்கில் முன்னாடியாக இருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி பண்ணால் அந்த இது ஒரு படம் நல்லா வரும், அது எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள். அது மாதிரி டப்பிங்லேயும் சரி, நடிப்புலையும் சரி, அந்த விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், அந்த துறையில் முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட போய் நின்று கொஞ்சம் நேரம் அமர்ந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, இது எப்படி போனால் எனக்கு நல்லா வரும், எனக்கு எது சூட் ஆகும், நான் என்ன பண்ணணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இந்த இந்த விஷயத்தை எப்படி நான் அணுகுனா நான் வந்து சீக்கிரமாக நல்ல நிலைமைக்கு வர முடியும், அது மாதிரி நிறைய விஷயங்களை அந்த துறை சார்ந்தவங்களோட பேச வேண்டும். இப்போ நான் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுனா ஃபிசிக்ஸில் யார் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, இல்லை டாக்டர் வாங்கியிருக்காங்க, அவங்ககிட்ட போய் அது சம்மந்தமாக நம்ம அவங்ககிட்ட பேசினா அவங்க சொல்லுவாங்க. நான் படிச்சிருக்கிறது ஃபிசிக்ஸ், இப்போ கேள்வி கேட்குறது வந்து பயாலஜிக்கிட்டன்னு சொன்னாக்கா அது சரியாக வராது. கண்டிப்பாக அதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும், அதில் வந்து ஒரு முரண்பாடு வரும். அப்படி இல்லாமல் நம்ம எந்த செயலையும் எந்த துறையை எடுக்கின்றோமோ அந்த துறை சார்ந்தவர்களோடு சேர்ந்து கலந்து பேசி ஆராய்ந்து அதை எப்படி முடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து அந்த வழிவகை நமக்கு நன்றாக தெரிந்தால் நாம் என்ன பண்ணலாமா, அவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு எந்த ஒரு வேலையுமே பெரிதாக இருக்காது. ஐயோ அப்பா இந்த வேலையை எப்படி செஞ்சு பிடிக்கிறது, இது எப்படி செய்யுதுன்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியுது, யாரை பார்க்கணும்னு தெரியுது, எப்படி பண்ணணும்னு தெரியுது, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களால செய்ய முடியாத காரியம் என்பது எதுவும் இல்லை. ஆகையால் அரும்பொருள் யாதொன்றும் இல். இதனால் அவங்க செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வழி நன்றாக இருக்கிறது. அதனால் அவங்க வழியில் முள்ளு கல் எல்லாம் பொறுக்கி போகிறதுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் பாதை ரொம்ப நாள் தெளிவாக போயிட்டுருக்கு. ஸோ இலக்கை வந்து சீக்கிரமாக அவர் போய் அடைஞ்சிடுவார். ஆகையால் அவரால் எதுவும் முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு அவர் வேலையை செயலை இறுதியாக நன்றாக மகிழ்ச்சியாக செய்து முடித்து விடுவார். இதுதான் பொருள். எப்படி என்றால், யார் ஒருவர் தன் சார்ந்த மக்களோடு, தன் சார்ந்த பெரியோரோடு, தன் சார்ந்த நண்பரோடு சேர்ந்து ஆராய்ந்து அது சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அவரால் செய்ய முடியாது என்று ஒன்றும் உலகத்தில் இல்லை என்று கூறுகிறார். ஆகையால் நம்ம வந்து ப்ரெஸ்டீஜ் பார்க்கக்கூடாது. ஐயோ அவங்ககிட்ட போய் கேட்டாங்க என்ன சொல்லுவாங்க, எது சொல்லுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. நம்ம காரியம் ஆகணும், வேலை செய்யணும், தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கண்டிப்பாக கேட்கலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் தெரியாத மற்றவங்கிட்ட கேட்கறதுக்கு நம்ம எப்பயும் வெக்கப்படவும் கூடாது, அதனால் வந்து அவமானப்படவும் கூடாது. அது தெரிஞ்சு நல்லா செஞ்சுக்கணும். அதுதான் இதில் சொல்கிறாங்க. நன்றி, நாளை சந்திப்போம்.